கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் என அனைத்து பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் சரையு தலைமையில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 336 கிராம ஊராட்சிகளிலும் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூசாரிப்பட்டி கிராமத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு தலைமையில் நடைபெற்ற இந்த கிராம சபை கூட்டத்தில் 2024-2025 ஆண்டு காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டப்பணிகள் குறித்து விவரம் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது காட்டிநாயனப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களில் சுகாதார பணிகளில் தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும். குறிப்பாக திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தடுத்திடும் வகையில் அனைத்து வீடுகளிலும் கட்டாயம் கழிப்பறை கட்டப்பட வேண்டும். டெங்கு உள்ளிட்ட வைரஸ் காய்ச்சலை கட்டுப்படுத்திட வீடுகளில் அருகில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கட்டும் பணியினை தேவையின்றி அனைவருக்கும் வழங்கிட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் இருந்து தற்காத்து என அனைத்து பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்போம். மேலும் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நபர்களை அரவணைத்து காசநோய் இல்லாத சமுதாயம் படைப்போம் என வலியுறுத்தினார்கள். பாலின தேர்வை ஒழிக்க அனைத்து வழிகளிலும் பெண் குழந்தைகளின் கல்வியை உறுதி செய்வதற்கும் பெண் குழந்தைகள் பிறப்பை உறுதி செய்வதற்கும் அவர் நாட்டின் சமமான குடிமக்களாக மாறுவதை உறுதி செய்வதற்கும் உறுதியளிக்கிறேன். பெண் குழந்தைகளை என்ன செய்தியை நமது நாட்டின் அனைத்து பெண்கள் மற்றும் ஆண்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பேன் என்றும் நான் உறுதியளிக்கிறேன். மக்களாகிய நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தினர் யாதெனில் எங்கள் மாவட்டத்தை தொழுநோய்